அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட கம்போசிஷனில் நெக்ஸாஸ் மியூசிக் சீசன் 3 அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்க ஒரு சீசனே வச்சுக்கலாம். ஸோ மியூசிக்கல் சீரிஸ். ஸோ அதில் வெளிவந்திருக்க 3வது பாடல் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த பாட்டோட பேர் வந்து தூத்துக்குடி சின்ன பொண்ணு. அண்ட் இந்த பாட்டை பாட்டிருக்கிறது நம்ம சமியோல் நிக்கலஸ். பட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லைன்ற தெரியல. நம்ம ஹாரி ஜெராஜ் சாரோடைய பையன் தான் அவர். ஸோ ஹாரி ஜெராஜ் பையனும் நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட கொலாபரேஷன் வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் அடிஷனல் வோக்கல்ஸாக ரக்ஷிதா சுரேஷ் அண்ட் தீப்தி சுரேஷ் இவங்க 2 பேர் சேர்ந்தா பாடிக்காங்க. 2 சுரேஷ் பாடியிருக்காங்க அண்ட் விவேக்கோட லிரிக்ஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இது போன அந்த 2 சாங்ஸுமே அநியாயத்துக்கு நான் பண்ணாமல் விட்டுட்டேங்க. அது இப்போ யோசிக்கிறேன். பட் இப்போ இந்த பாட்டில் விலக்கூடன்றதுக்காக இதுவுமே 5 நாள் ஆச்சு. பட் பரவாயில்ல, இப்போவே 9 million views கிராஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ரைட்டாக பாட்டை கேட்டு வந்துடலாம். ஸோ நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து பாட்டு கேளுங்க. வெறும் 2 minutes and 9 seconds அந்த சாங் இருக்க போகுது. அண்ட் லெட்ஸ் கோ. 3, 2, 1. Nexa music, truly inspiring. Everyone, feet sandal. தூத்துக்குடி சின்ன பொண்ணு கெத்து பொண்ணு செல்லம்மா ஏன் செல்லம்மா, அத்தை பொண்ணு சுட்டேரிக்கும் முத்து பொண்ணு செல்லம்மா ஏ செல்லம்மா ஏ கண்ணம்மா அவ வந்தாலே தங்க கொடம்மா என்னம்மா வண்ணம்மா கண்ணம்மா ஓ கண் 2 படமா ஏ பொண்ணம்மா என்ன வச்சு கல்லாங்க வெள்ளாடமா. இஞ்சி மரப்பா மனம் பசும் பால் நெருப்பா இருப்பா எனக்கா சிரிப்பா பொண்ணு சீனி பொண்ணு தேனி பொண்ணு ரங்கம்மா ஏ ரங்கம்மா வீட்டை விட்டு நீ நடந்த வீதிக்கு ஒரு வாசம் வரும் செல்லம்மா செல்லம்மா ஏ பக்கமா நீ சொல்லு பத்தி கட்டுமா சொக்கமா பேச்சள்ளி வச்சு கட்டுமா ஏ பொண்ணம்மா என்ன வச்சு கல்லாங்க வெள்ளாடமா. Hi, my name is Kartika Muralidharan and Chinna Ponnu is out now on Nexa Music's YouTube channel. Go watch it now. Done watching. Nexa. அதுவும் ஒரு காரோட ப்ரொமோஷனுக்காக ஒரு பாடல்ன்றது இட்ஸ் நாட் ஈஸி. பட் இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ஏன்னா நெக்ஸாஸ்க்கா பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் சிம்பிளாக எடுத்து பண்ணிட்டாரு. அண்ட் என்னன்னா இதில் வந்து நம்ம சமியோலோடைய குரல் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ இருக்க எல்லாரோடைய வாய்ஸஸ்லேயும் லைக் சம் யூனிக்னஸ் ஒன்று தெரியுதுங்க. அதுதான் இவருடைய மியூசிக்கில் இருக்க ஒரு மியூசிக்கல் அந்த வோக்கல் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அது வந்து நான் எப்பயுமே நான் பார்த்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் அவருக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் இது அவருக்கான ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அது ஏஆர் ரஹ்மான் சாரே சான்ஸ் கொடுத்துருக்காரு. நானும் பல வருஷமாக ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் கேட்டுன்னு தான் வரேன். எல்லாரோடைய மியூசிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு விதமான சென்ஸில் இருக்கும். பட் ஹிஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸுங்க. அண்ட் ஸ்டில் ஹீஸ் சஸ்டெய்னிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸ்டில் எல்லா இண்டஸ்ட்ரி, நாட் ஓன்லி திஸ் ஹாலிவுட்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஹீ இஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் அவுட். அண்ட் இதெல்லாம் ரேரஸ்ட் மெட்டீரியலுங்க இதெல்லாமே. பிகாஸ் இந்த பாட்டெல்லாம் படத்துக்கு கூட போடலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பீட்டை தான் அவர் சின்னதாக ஒரு தாளத்தில் ஆரம்பிச்சு அது எங்கே போயிட்டு நின்றுச்சு பாருங்க. வெறும் 2 நிமிஷத்துக்கு இந்த பாடல் வந்து கம்மி தான், ஆனால் நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அண்ட் சமியோட வாய்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து அந்த கேர்ள்ஸோட குரலுக்கு ரக்ஷிதா அண்ட் தீப்தியோட வாய்ஸும் சவுண்ட்ஸ் ரொம்ப இந்த ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும்போது வாய்ஸஸ் லைக் தேர் வாய்ஸஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஸோ கிறிஸ்டல் அண்ட் கிளியராக இருக்குது. கேட்கும்போது தான் நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் வாய்ஸும் அதே மாதிரி தான். ரெண்டமாக ஒரு பாட்டில் எடுத்திருக்காங்க. அந்த பாட்டு எப்படி சூட் ஆகணும் அது காருக்கு செட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸா மியூசிக் சீசன் 3ல் இந்த பாட்டு இஸ் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் தி ஆடியன்ஸ். எனக்குமே இது சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே நான் கேட்டிருக்கேன், பட் அவ்வளோவா நான் வந்து இது பண்ணிக்கல. பட் இந்த ஒரு இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க, பாடலை பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட்
மற்றபடி எதுவுமே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். நீங்கள் பிடிச்ச பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அண்ட் இத்துடன் இந்த விரைப்பட்டு செல்லும் நான் இந்த ஒரு வீடியோவிலேருந்து திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.